மதுரை மேலூர் அருகே அரசு பள்ளியில் மரம் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். மதுரை மேலூர் தொகுதியில் உள்ள தெற்குத்தெரு அரசு பள்ளியில் இன்று காலை மாணவர்கள் நிழலில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்த போது, கல்வி கற்றுக்கொண்டிருந்த போது அங்கிருந்த மரம் கீழே சாய்ந்து ஏறக்குறைய 17 மாணவ மாணவியர்கள் காயமுற்று இன்றைக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு கழகப்பூச்சி அருமையான எடப்பாடியாருடைய அறிவுறுத்தலுக்கிணங்க நானும் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சோதரர் பெரியவுள்ளான் அவர்களும் பிற பொதுப்பணி ஆற்றுகிற பிற நிர்வாகிகளும் இன்றைக்கு அந்த மாணவர்களையும் மாணவிகளையும் பார்த்து ஆறுதல் சொல்கிற வாய்ப்பாகவும் அவர்களுக்கு உரிய வகையில் மருத்துவம் செய்திட வேண்டும் என்று மருத்துவ அலுவலர்களை கேட்கின்ற பணியும் இன்றைக்கு நாங்கள் இருவரும் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய அருமை அண்ணன் கொடுத்தபடி அந்த மாணவர்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அந்த உதவியை செய்வதற்காக உறுதியளித்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு கல்வித்துறையில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்தும் இன்றைக்கு உட்கட்டமைப்பு சரியாக இல்லாத காரணத்தால் மாணவ மாணவியர்கள் அருந்தானா வணக்கம் வேண்டும் என்ற சட்ட விதியை கொண்டு வந்தவர் இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு மிகுந்த வேதனையுற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கல்வித்துறையில் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மிக மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் உட்கட்டமைப்புக்காக செலவழிக்க வேண்டிய தொகையை கல்வித்துறை செலவழித்தாக வேண்டும். மாணவர்கள் நல்ல கட்டிட வசதியோடு அங்கே உரிய பணிகள் உறுதியோடு நல்ல அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளோடு அவர்கள் இருந்தால்தான் அவருடைய பெற்றோர்கள் இன்றைக்கு பயமில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இன்றைக்கு மட்டுமில்லை, இங்கே மட்டுமில்லை, பல இடங்களில் இதுபோன்ற சூழ்நிலை உருவாகி இருப்பதால் நம்முடைய கல்வித்துறை அமைச்சரும் இந்த அரசும் மிகுந்த கவனம் செலுத்தி பள்ளிகளிலே இருக்கிற கட்டிடங்களை சீர்படுத்திட, அதுவும் குறிப்பாக இந்த மழை காலங்களிலே அதை சீர்படுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் இன்னைக்கு கொடுக்கிறோம். ஏன்னா அவங்க கவனம் செலுத்துறதா தெரியல. பள்ளியில் பெரிய அளவில் நிதி ஒதுக்கி அதற்கான கட்டிடங்களுக்கு நிதி ஒதுக்கியதாக இதுவரைக்கும் சரியாக தெரியல. எல்லா கட்டிடங்களும் சீரமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர முழுமையான இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து இன்னும் மதுரை மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கும் நிதி ஒதுக்கிய வரலாற்று எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோமே தவிர அரசாங்கம் உரிய அளவில் கட்டிடங்களை கட்டி அந்த மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டது. இப்படிப்பட்ட அரசாங்கம் முதலில் கல்விக்கு தான் செலுத்த வேண்டும், தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். ஆனால் இந்த அரசு கல்வித்துறைக்கு சற்றும் கவனமே செலுத்தாமல் மாணவர்களுடைய பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இதை கண்டிக்க வேண்டிய அவசியம் சான்றோர்களுக்கு, படித்தவர்களுக்கு, ஏழை மாணவர்களின் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அரசு